ओम नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरये। हे कृष्ण करुणा सिंधु दीनबंधु जगत्पते गोपेश गोपिका कांत राधा कांत नमोस्तुते। तप्त कांचन गौरांगी राधे वृंदावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौरभक्त वृंदा। हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। हरे कृष्ण। அனைத்து பக்தர்களுக்கும் என் மிக பணிவான வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய தினசரி வாழ்க்கையில் உபயோகப்படக்கூடிய சில விஷயங்களை பகவத்கீதா 13வது அத்தியாயம் 20வது ஸ்லோகத்தில் பார்க்க போகிறோம். இந்த விஷயங்கள்லாம் நம்ம தினசரி நம்ம பழக்க வழக்கங்கள், மற்றவர்களோட பழகுதல், அவங்க கூட இன்டராக்ஷன், கொடுக்கல் வாங்கல், இதில் நடக்கக்கூடிய விஷயங்கள் தான் நம்ம இந்த ஸ்லோகங்களில் பார்க்க போகிறோம். முதல்ல 13வது அத்தியாயத்தில் 20வது ஸ்லோகம். பிரகிருதிம் புருஷம் சைவா வித்தி அநாதி உபாவபி விகாரம்ச்ச குணாம்ச்சைவ வித்தி பிரகிருதி சம்பவான். ரொம்ப அழகான ஸ்லோகம். 13வது அத்தியாயத்தில் 20வது ஸ்லோகம். அர்ஜுனா, உனக்கும் ஆரம்பம் இல்லை, இந்த இயற்கைக்கும் ஆரம்பம் இல்லை. பௌதீக உலகத்தின் 3 குணங்களுடன் சேருவதால் உனக்கு மாற்றங்கள் நிகழ்கின்றன. உனக்கும் ஆரம்பம் இல்லை, இந்த பௌதீக இயற்கைக்கும் ஆரம்பம் இல்லை. அதனால தான் திருவள்ளுவருடைய முதல் குறள் எடுத்துக்கிட்டோம்னா, ஆதி பகவன் முதற்றே உலகு அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றார். ஆதி பகவன், அதாவது ஆரம்பம் என்று ஒன்று கிடையாது. அப்படி ஒரு ஆரம்பம் இருந்தால் அது பகவான் தான். பொதுவாக பெரும் பண்டிதர்களும் தத்துவ சிந்தனையாளர்களும் கவிஞர்களும் சொல்லும் பொழுது அநாதி, முதலும் முடிவும் மற்றவர் இறைவன் என்று சொல்வார். இந்த உலகத்தில் பார்க்கக்கூடிய அனைத்து பொருட்களுக்கும் ஒரு முதலுண்டு, ஒரு முடிவும் உண்டு. நம்ம போட்டிருக்கிற சட்டை, உபயோகப்படுத்தக்கூடிய மேசை, பேனா, கண்ணாடி, ஓட்டக்கூடிய வண்டி வாகனங்கள் எல்லாத்திற்குமே முதலும் உண்டு, முடிவும் உண்டு. உறவுகளுக்கும் முதலும் உண்டு, முடிவும் உண்டு. கணவன் மனைவி உறவு நிரந்தரம் கிடையாது. தாய் பிள்ளை உறவு நிரந்தரம் கிடையாது. நண்பர்கள் உறவு நிரந்தரம் கிடையாது. எல்லா உறவுகளும் ஆரம்பிக்கிற அதே மாதிரி ஒரு நாளைக்கு முடிவடையவும் செய்யும். ஆனால் அர்ஜுனா, உனக்கு ஆரம்பம் இல்லை என்று சொல்லுகிறார். இந்த ஆன்மாவுக்கு ஆரம்பமே கிடையாது. எவ்வளவோ பிறவிகள் ஆகிச்சு. மனிதர்களாக, விலங்குகளாக, பறவைகளாக எவ்வளவோ பிறவிகள். மனுஷனாவே எவ்வளவு பிறந்தோன்னு நமக்கு தெரியாது. பகூனாம் ஜன்மனாம் அந்தே.
அர்ஜுனா, கோடானு கோடி பிறப்புகள் நீ பிறந்து விட்டாய். இருந்தும் வேடிக்கை என்னன்னா, உனக்கு சலிப்பு தட்டவே இல்லை. ஒரு சினிமா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஒரு முறை பார்க்கலாம், 10 முறை பார்க்கலாம். அதுக்கு மேலே பார்க்கும்போது எனக்கு சலித்து விடும். எனக்கு உணவு பாயாசம் பிடிச்சிருக்கு, 1 டம்ளர் குடிக்கலாம், 2 டம்ளர் குடிக்கலாம், 100 டம்ளர் குடிக்க முடியுமா? ஆனால் இந்த உயிரினங்களின் வேடிக்கை பாருங்க, எவ்வளவு பிறவி எடுத்தாலும் இவர்களுக்கு சலிப்பு தட்டுறதே கிடையாது. மறுபடியும் மறுபடியும் அடுத்த பிறவியில் எனக்கு முழுமையாக ஆனந்தம் கிடைத்துவிடும் என்று தவறாக எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். அந்த வேப்பமர காய் தான் கசக்குது, கிழக்கால உள்ள காயை பறிச்சிட்டோம்னா கசக்காதுன்னு ஓடி போய் அதை பறிக்கிறோம், அதுவும் கசப்பாக தான் இருக்குது. அந்த பக்க கிளையில் இருக்கிறத பறிச்சோம்னா கசக்காது, அதை பறிக்கிறோம், அதுவும் கசப்பாக இருக்குது. மரத்தின் நுனியில் மேலே போய் அந்த பழத்தை பிடுங்கி சாப்பிட்டா கசக்காது, அதை பிடுங்கினா அதுவும் கசப்பாக தான் இருக்கிறது. கல்வி கற்க வேண்டும், பெரிய பெரிய விஞ்ஞானிகளாக வேண்டும், உனக்கு ஆனந்தம் கிடைக்கும், கிடைக்க மாட்டேங்குது. இந்திய நாட்டில் ரொம்ப புகழ்பெற்ற ஒரு ஆராய்ச்சி கழகம் பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டர் மும்பையில் இருக்குது, பாம்பேயில் இருக்குது. பாபா அணு ஆராய்ச்சி நிலையம், பெரிய பெரிய விஞ்ஞானிகளெல்லாம் அங்கே இருக்கிறாங்களாம். முனைவர் பட்டம் பெற்றவர்கள் எல்லாம் இருக்காங்க. ஆனால் வேடிக்கை இல்லைன்னா ஒரு விசித்திரம் என்னன்னா, ஒரு வருஷம் 2 பேராவது தற்கொலை செய்து கொள்ளுகிறார்கள். நீங்கள் விக்கிபீடியாவில் போய் பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டர், பாபா அணு ஆராய்ச்சி நிலையம், அதை தேடி பார்த்தீங்கன்னா 10-16 விஞ்ஞானிகள் தற்கொலை செய்து கொண்டார்கள். நிறைய பேர் தற்கொலை செய்து கொண்டார்கள். அவங்களுக்கெல்லாம் இவ்வளவு அறிவு படிப்பறிவு இருந்து விட்டும் அவர்கள் ஏன் தற்கொலை செய்து கொள்ளுகிறார்கள்? நான் பேசுறது கேட்குதா? யாரோ மெசேஜ் போடுறாங்க கேட்க மாட்டேங்குதுன்னு. கேட்குது, ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ. அப்போ இவ்வளவு கல்வி அறிவு இருந்து விட்டும் அவர்கள் தற்கொலை செய்து கொள்ளுகிறார்கள். பணம், அளவுக்கு அதிகமான பணம் கிடைத்து விட்டால் ஆனந்தம், அதுவும் கிடையாது. எவ்வளவு பிறவிகள் பிறந்து கூட மனசு போதும் என்றே சொல்ல மாட்டேங்குது. அர்ஜுனா, உனக்கு ஆரம்பம் கிடையாது. ஒரு கருவிற்குள் பூந்து வருவாய், அப்புறம் வெளியே வருவேன். பிறப்பு இறப்பு என்று சொல்லக்கூடிய அந்த பிறவி பெருங்கடல் நீந்தி கொண்டே இருப்பாய். சரி, அது புரிஞ்சிருச்சு. ஆனால் இந்த ஸ்லோகத்தில் பகவான் இனியொரு விஷயம் சொல்கிறாரு. இந்த இயற்கைக்கும் ஆரம்பம் இல்லை என்று சொல்லுகிறார். பாருங்களேன், அது ஒரு வேடிக்கை, ஒரு விசித்திரம். இந்த இயற்கைக்கும் ஆரம்பம் இல்லை. ஏன் அப்படின்னா, இந்த இயற்கை என்னவென்று பார்த்தால் 24 கனிமப் பொருட்கள், எலிமெண்ட்ஸ், நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், மனது, புத்தி, அகங்காரம், புலன்கள், வேலை, அதாவது பலவிதமான புலன்கள், அறிவை சேகரிக்கும் புலன்கள், வேலை செய்யும் புலன்கள், இப்படியெல்லாம் சேர்த்து மொத்தம் 24 கனிமப் பொருட்கள். இதுக்கு ஆரம்பமே கிடையாது. சொல்லுங்க பார்க்கலாம், என்றைக்கு முதனாக சூரியன் வந்தது? யாருக்காவது சொல்ல முடியுமா? கிபி 1832 வருடம் புதன்கிழமை காலையில் 9 மணிக்கு சூரியன் உதித்து, அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. எந்த ஒரு பொருளுக்கும் எரிபொருள் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். கார் எடுத்துக்கிட்டு ஓட்டுறோம், எரிபொருள் தீர்ந்து விட்டால், பெட்ரோல் தீர்ந்து விட்டால் கார் நின்றும், மறுபடியும் ஊற்றணும்.
வீட்டில் சமையலறையில் சமைத்து கொண்டு இருக்கிறோம், கேஸ் தீர்ந்து போனால் அடுப்பு நின்றுவிடும். ஆனால் எவ்வளவோ ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான யுகங்களாக சூரியன் எரிந்து கொண்டே இருக்கிறது. யார் அதுக்கு பெட்ரோல் ஊத்துறா? எரிந்து கொண்டே இருக்கிறது, அணையாமல் எரிந்து கொண்டிருக்கிறது. முதலும் கிடையாது, முடிவும் இயற்கைக்கும் முதல் கிடையாது. காற்று என்னைக்கு உண்டானது தெரியாது. நீர் என்றைக்கு முதலாக உண்டானது தெரியாது. அர்ஜுனா, உனக்கும் ஆரம்பம் இல்லை, இந்த 24 கனிம பொருட்களால் நிறைந்த இயற்கைக்கும் ஆரம்பம் இல்லை. ஆனால் கனிம பொருட்கள் சேரும் போது புதுசு புதுசா பொருள்கள் உண்டாகும். அதற்கு ஆரம்பம் உண்டு, முடிவும் உண்டு. நிலத்தையும் நீரையும் சேற்றி அதில் கொஞ்சம் நெருப்பையும் காற்றையும் சேர்த்தா நம்ம பார்க்கக்கூடிய சட்டை, மேசை, காற்றாடி, விளக்கு எல்லாம் உருவாகும். ஆனால் உருவாகக்கூடிய பொருட்களுக்கு முதலும் உண்டு, முடிவும் உண்டு. ஸோ இந்த ஸ்லோகத்தில் பகவான் சொல்கிறார், அர்ஜுனா, உனக்கும் முதலும் முடிவும் கிடையாது, இயற்கைக்கும் முதலும் முடிவும் கிடையாது. ஆனால் அது உருவாக்கும் பொருட்களுக்கு முதலும் உண்டு, முடிவும் உண்டு. அப்படி இருக்கும்போது என்னோட ஒரு கேள்வி, யாராவது இறந்து போனால் நாம் அழுகணுமா வேண்டாமா? என்ன, அவர் கண்டிப்பாக மறுபடியும் பிறக்க போகிறார். இந்த வயதான உடலை களைந்து நரைத்து போன வெள்ளை முடிகளெல்லாம் தொலைத்து நல்ல ஒரு குழந்தையாக, நல்ல ஆரோக்கியமான உடல் அந்த குழந்தைக்கு மறுபடியும் கிடைக்க போகுது. அதனால் சான்றோர்கள் இறந்தவர்களை எண்ணி கவலைப்பட மாட்டார்கள். அதான் புத்தரும் சொன்னார், இறந்தவர்களை எண்ணி கவலைப்பட வேண்டாம். ஏனால் இறந்தவர்கள் கண்டிப்பாக பிறப்பார்கள், பிறந்தவர்கள் கண்டிப்பாக இறப்பார்கள். இது வெறும் கணக்கு தான். இறப்பவர் பிறப்பதும், பிறப்பவர் இறப்பதும் உலகத்தின் நியமம், நீதி. சரி, அடுத்தது 21வது ஸ்லோகம், 13வது அத்தியாயம். காரிய காரண கர்த்ருத்வே ஹேதுர் பிரகிருதிர் உச்யதே புருஷः சுகதுக்கானாம் போக்த்ருத்வே ஹேதுர் உச்யதே. இயற்கை அனைத்திற்கும் காரணம், இயற்கை படைப்பிற்கு காரணம். அர்ஜுனா, நீ இன்ப துன்பங்களுக்கு காரணம். நல்லா பாருங்க, போன ஸ்லோகத்தில் பகவான் என்ன சொன்னார்? அர்ஜுனா, உனக்கும் ஆரம்பம் இல்லை, இயற்கைக்கும் ஆரம்பம் இல்லை. இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்றாரு? இயற்கை படைப்புக்கு காரணம், நீதான் இன்ப துன்பங்களுக்கு காரணம். நம்ம தான் அதுக்கு காரணம். நம்ம எல்லாம் ஒரே இடத்துல இருக்கிறோம். திடீரென்று ஒரு தவறு நிகழ்ந்து விட்டது. அதை பார்த்துவிட்டு சாதாரண மனிதர்கள் அழுகிறார்கள், உயர்ந்தவர்கள் அதை பார்த்து அழுகாமல் இருக்கிறார்கள். நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒன்றுதான். சாதாரண மனிதர்கள் அதுக்குள்ள மாட்டிக்கொண்டு இன்பம், துன்பம், கவலை, ஆனந்தம் என்று மாட்டிக்கொள்கிறார்கள். ஆன்மீகவாதிகள் அதை பற்றி எண்ணுவதே கிடையாது. பாகவதத்தில் அழகான ஒரு கதை. சித்ரகேது என்ற மன்னர், மன்னருக்கு 100கணக்கான மனைவிகள். இதை சொன்னால் இந்த காலத்தில் எல்லாம் சிரிப்பாங்க. அப்படியெல்லாம் கிடையாது சார், 100 மனைவி எல்லாம் கிடையாது, 1000 குழந்தைகள், அப்படியெல்லாம் நடக்காது சார். ஏன் நடக்காது? இன்னைக்கும் ஒரு எலிக்குட்டி குஞ்ச போடும்போது 10-12 குஞ்ச போடும். ஒரு பூனை பிள்ளைகளை பெற்றுக்கொள்ளும் பொழுது 10-20 பிள்ளைகளை பெற்றுக்கொள்ளும். மீன் ஒரே நேரத்தில் 100கணக்கான பிள்ளைகள். பாம்பு 100கணக்கான பிள்ளைகளை பெறும் உயிரினங்கள் இன்றும் உண்டு. அதில் என்ன வேடிக்கை இல்லையா? சித்திரகேது மன்னருக்கு எல்லா மனைவி, ஏகப்பட்ட மனைவி, ஆனால் குழந்தை கிடையாது.
பெரிய மனக்கவலை அவருக்கு. புத்திரபாக்கியம் கிடையாது, மகப்பேறு கிடையாது என்று மிகப்பெரிய கவலை அவருக்கு, சித்திரகேது மன்னருக்கு. முனிவர்களின் ஆசியால் அவருடைய ஒரு மனைவி, இளைய மனைவி கர்ப்பவதியானால், கர்ப்பம் தரித்தாள். அழகான ஒரு குழந்தை பிறந்தது. அப்ப அந்த மனைவிக்கு அவ்வளவு சந்தோஷம். பாக்கி 99 மனைவிகளுக்கும் பொறாமை. ஏன்னா மன்னர் இப்ப அந்த மனைவி கிட்ட தான் நேரத்தை செலவழித்துக் கொண்டிருக்கிறார், அந்த குழந்தையுடனே விளையாடி கொண்டிருக்கிறார். மற்ற மனைவிகளை திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறார். அப்ப அங்க ஒரு விஷயம் நடக்குது. ஒரு மனைவிக்கு சந்தோஷம், 99 மனைவிகளுக்கும் துக்கம். அது இந்த உலகத்தில் அப்படித்தான். உலகத்தின் இயற்கை ஏது? ஒன்று அழுகி இனி ஒன்றுக்கு உணவாகிறது, ஒன்று அழிந்து இனி ஒன்றுக்கு உணவாகிறது. இதெல்லாம் கவலையே படக்கூடாது. ஒரு நாளைக்கு நம்ம உயிரை போயிரு, நம்மளை எரிச்சிருவாங்க, எரிச்சு கொண்டு போய் வீசிடுவாங்க. நிலத்தில் வீழ்ந்தால் உரமாகும், ஆற்றில் விழுந்தால் சாம்பலாகும், காற்றில் விழுந்தால் தூய்மை அடைந்து விடுவோம். அவ்வளவுதான். யாரு கவலைப்பட போறா? உறவினர்கள் 2 நாள் அழுவார்கள். காடுவரை பிள்ளை கடைசி வரை யாரோ, அவ்வளவுதான். 2 நாள் அழுவாங்க, மறந்து விடுவார்கள். மறுபடியும் பறவைகள் பிறக்கும், சூரியன் கிழக்கில் உதிக்கும், எல்லாமே நடந்து கொண்டிருக்கும். நம்ம தான் தவறா, நான் இல்லைன்னா என் வீட்டில் ஒன்றுமே நடக்காதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். நம்ம இல்லைன்னா வீட்டில் எல்லாம் நல்லா நடக்கும், அவ்வளோதான். அர்ஜுனா, நீதான் இன்ப துன்பங்களுக்கு காரணம். உன் மனசுல நீ பதித்து விட்டாய், இப்படி நடந்தால் எனக்கு இன்பம், இப்படி நடந்தால் எனக்கு துன்பம் என்று பதித்து விட்டாய். அதற்கு காரணம் கிடையாது. ஒரு பிள்ளைக்கு நீல நிற ஆடை பிடிக்கும், இன்னொரு பிள்ளைக்கு பச்சை நிற ஆடை பிடிக்கும். அந்த நீல நிறத்தை பிடிக்கக்கூடிய பிள்ளைக்கு பச்சையை கொடுத்துக்கிட்டு அந்த குழந்தைக்கு ரொம்ப கவலையா, எனக்கு இது வேண்டாம், கவலைப்படும். அந்த குழந்தையின் கவலைக்கு என்ன காரணம்? காரணமே கிடையாது. அது மனம் சித்தரித்து விட்டது, பதிவு செய்து விட்டது. இது ஒரு மேலை நாட்டு விஞ்ஞானி மனசுதான் அனைத்திற்கும் காரணம் என்று ஒரு ஆராய்ச்சி நடத்தினார். எப்படி? ஒரு எலிக்குட்டியை டப்பாக்குள்ள போட்டு வச்சிட்டார். டப்பாக்குள்ள போட்டுக்கிட்டு 2 நாள் சாப்பாடு கொடுக்கல அதுக்கு. அப்போ இந்த எலி சாப்பிடாம என்ன பண்ணுச்சு? சாப்பாட்டுக்காக அந்த டப்பாக்குள்ள அலைஞ்சு 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 சுத்துது. அந்த விஞ்ஞானி என்ன செஞ்சாரு? இந்த டப்பாக்குள்ள ஒரு சிகப்பு லைட் அடிச்சார். அடிச்சுட்டு உணவை போட்டார். அந்த எலி உணவை சாப்பிட்டது. 2வது நாளும் சிகப்பு லைட்டை அடிச்சுக்கிட்ட உணவை போட்டார், உணவை சாப்பிட்டது. அப்படி 1 மாதம் அந்த எலிக்கு உள்ள சிகப்பு லைட் அடிப்பார், உணவை போடுவார், சிகப்பு லைட் அடிப்பார், உணவை போடுவார். 30 நாட்கள் கழிந்து, இது ஒரு நடந்த ஆராய்ச்சி, உண்மை கதை. 30 நாட்கள் கழிந்து சிகப்பு லைட்டை போட்டார், சாப்பாடை கொடுக்கல. அந்த எலி செத்து போச்சு. ஏன் அந்த எலி செத்தது? அந்த எலி தினமும் சிகப்பு லைட்டை பார்த்து பார்த்து சிகப்பு லைட் வந்தா எனக்கு உணவு வரும் என்று நம்பினது. 30 நாட்களுக்கு அப்புறம் சிகப்பு லைட் வந்துருச்சு, உணவு வரல. அதனால் அந்த உண்மையை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. டப்பாக்குள்ளேயே சுத்தி 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 செத்து போச்சு. இப்படி நாம் மனதில் பதிவு செய்து விட்டோம். என்ன? பணம் கிடைச்சா சந்தோஷம், இப்படி அழகான ஒரு மனைவி கணவனை கிடைத்தால் சந்தோஷம், இப்படிப்பட்ட பிள்ளைகள் கிடைச்சா சந்தோஷம், வேலைக்கு போகும்போது எல்லாரும் எந்திரிச்சு சார் அப்படின்னு கூப்பிட்டா சந்தோஷம். இப்படி தவறாக நாம் மனதில் பதிவு செய்து விட்டோம். அப்புறம் அது நடக்காம போகும்போது ஏமாற்றம் ஏமாற்றம். இந்த ஏமாற்றத்தை யார் படைத்தால்? நம் மனதுதான் படைத்தது. ஒரு நாளைக்கு நான் ரயிலில் போகும்போது என் பக்கத்தில் இருந்தவர் ரொம்ப நேரம் பேசி கொண்டிருந்தார். அதுக்கப்புறம் அவர் உண்மையிலுமே என்னிடம் ஒரு கேள்வி கேட்டார். நீங்கள் கல்யாணம் பண்ணலையா? நான் சொன்னேன் பண்ணலை.
அப்புறம் எப்படி சந்தோஷமா இருக்கிறீங்க? கல்யாணம் பண்ணாமல் இந்த உலகத்தில் அப்படியெல்லாம் வாழ முடியுமா? எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. உங்களுக்கு கல்யாணம் கிடையாது, குழந்தைகள் கிடையாது, அப்படியும் சந்தோஷமாக இருக்கிறீங்களே. நான் கேட்டேன், எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, கல்யாணம் பண்ணிட்டு நீங்கள் எப்படி சந்தோஷமாக இருக்கிறீங்க அப்படின்னு. இது எல்லாம் சிகப்பு லைட், அவ்வளோதான். மனதில் பதிவு செய்து விட்டோம். 20 வயது 25 வயது திருமணம் செய்து கொள்ள வேண்டும், இந்த பணம் இந்த வயதில் சம்பாதித்து விட வேண்டும், பணம் வேண்டும், அது வேண்டும், ஒரு 40 வயசானால் கண்டிப்பாக வீடு வேண்டும் அப்படின்னு நம் மனதில் பதிவு செய்து விட்டோம். அது நடக்காம போச்சு, ஏமாற்றம், மனம் தளர்ந்து விடும், டிப்ரெஷன்ல போறது, சைக்காட்ரிஸ்ட் கிட்ட போறது, மருந்துகளை சோறுக்கு உணவுக்கு பதிலாக மருந்தை சாப்பிடுவது, 60 வயசுல சாக வேண்டியவ 50 வயசுல செத்து போக வேண்டியது. இயற்கை படைப்பிற்கு காரணம் அர்ஜுனா, நீதான் இன்ப துன்பங்களுக்கு காரணம், நீதான் காரணம், வேற யாரும் கிடையாது. அழகான ஸ்லோகம். அடுத்த ஸ்லோகத்திற்கு போகலாம். 13வது அத்தியாயம் 22வது ஸ்லோகம். புருஷः பிரகிருதிஸ்தோஹி புங்க்தே பிரகிருதிஜான் குணான் காரணம் குணசங்கோஸ்ய சதசத் யோனி ஜன்மஷு. புருஷः பிரகிருதிஸ்தோஹி புங்க்தே பிரகிருதிஜான் குணான் காரணம் குணசங்கோஸ்ய சதசத் யோனி ஜன்மஷு. அதற்கப்புறம் அர்ஜுனா, அந்த ஆன்மா இயற்கைக்குள் பயணம் செய்து திரிகுணங்கள் 3 குணங்களுடன் தொடர்பு வைத்து நல்லவன் தீயவனாக மாறுகிறான். இப்போ பகவான் இயற்கை பற்றியும் ஆன்மாவை பற்றியும் சொல்லிவிட்டார். இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்றாரு? அந்த இயற்கைக்கு, ஆன்மாவும் இயற்கையும் திரிகுணங்களால் 3 குணங்களால் சேரும் பொழுது நன்மை தீமை என்ற படைப்பு உண்டாகிறது. நம்ம எல்லாருக்கும் இந்த 3 குணம் உண்டு. என்ன 3 குணம்? சத்வகுணம், ரஜோகுணம், தமோ குணம். 3 குணங்கள் இருக்கு. நம்ம பேசுறது, பழக்க வழக்கங்கள், உணவுப் பொருட்கள், ஆடைகள், நடக்கும் விதம், வாழும் விதம், எல்லாத்திலையுமே இந்த 3 குணங்கள் இருக்கு. காலையில் 8 மணி வரை 10 மணி வரை தூங்குறார், தமோ குணம். நைட்டு 2 மணி வரை முழிச்சுக்கிட்டு இருக்கிறார், ரஜோகுணம். நேரமாக படுத்து நேரமாக எந்திரிக்கிறார், சத்வகுணம். அவ்வளோதான். நேரமாக ஒரு 10 மணிக்கெல்லாம் 10-10:30 படுக்க போய் காலையில் 4-4:30-5 மணிக்கு முன்னாடியே எந்திரிக்கிறார், சத்வகுணம். நைட்டு 1 மணி 2 மணி ஆனாலும் தூக்கம் வராமல் ஆந்தையை போல் முழித்து கொண்டே இருக்கிறார், ரஜோகுணம். காலையில் 8 மணி ஆனாலும் எந்திரிக்காமல் சோம்பலுடன் இருக்கிறார், தமோ குணம். 3 குணங்கள் உறக்கத்தில் இருக்கு. உண்ணும் பொருட்களில் பழங்கள் சாப்பிடுவது, காய்கறிகள் சாப்பிடுவது, பால் போன்ற பொருட்களை பருகுவது, ரொம்ப மிதமான காரம், மிதமான உப்பு, மிதமான புளி எல்லாம் அளவாக சாப்பிடுவது, சத்வகுணம். ரஜோகுணம் எப்படி? சாப்பிடும்போது கண்ணியிலிருந்து தண்ணி வரும், அவ்வளவு காரம். அதுக்கு மேலே சாப்பிட்டுட்டு பச்சை மிளகா வேற கடிச்சுக்கிறது, ஊறுகாய பொரியல் மாதிரி சாப்பிட வேண்டியது. திங்க திங்க கண்ணில் தண்ணி, காதில் தண்ணி, மூக்கில் தண்ணி தொடச்சிக்கிட்டே சாப்பிடணும். ரஜோகுணம், காரசாரமாக சாப்பிடுவது. அப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சு சூடாக்கி சூடாக்கி 1 வாரம் சாப்பிட்றது, தபோகுணம். ஆயுர்வேதம் சொன்னது சூடாக சாப்பிட சொல்லி, நம்ம இப்போ என்ன பண்ணுறோம்? சூடாக்கி சூடாக்கி சாப்பிட்டு கொண்டு இருக்கிறோம். 1 வாரம் பழஸ், தமோகுணம். மாமிசம், தமோகுணம். மது, தமோகுணம். உணவில் 3 குணங்கள்.
ஆடை உடுத்தி கொள்வது, பார்ப்பவர்கள் வந்து நல்ல மகாலட்சுமி மாதிரி இருக்காங்க, எவ்வளவு அம்சமா இருக்கிறாங்க, எவ்வளவு என்று சொல்லுவது சாத்விக குண உடல் ஆடைகள். அதுக்கப்புறம் பேண்ட்டை பூரா கிழிச்சு போட்டுக்கிறது, சட்டையை பூரா கிழிச்சு போட்டுக்கிறது. அந்த ஆடை எவ்வளவு அசிங்கமா இருக்கோ மனசும் அந்த அளவுக்கு குதிக்குமா, கட்டுப்பாடு இல்லாமல் போய்விடும். அவ்வளவுதான். எந்த ஆடையுமே நம்ம தவறாக சொல்ல கிடையாது. ஆனால் ஆடைக்கும் மனதிற்கும் தொடர்பு உண்டு. புத்தரை பார்த்துருக்கீங்களா? ஒரு 10 மீட்டர் எடுத்து மேலே துணியை போட்டிருப்பார் புத்தர். அப்படியே துணி வந்து அப்படியே தொங்குது. பழைய ராஜாலாம் பார்த்துருக்கீங்கள, அவர் முன்னாடி போவார், பின்னாடி இந்த பாவாடையை 4 பேர் பிடிச்சிக்கிட்டு போவாங்க. வீடெல்லாம் பெருக்கிக்கிட்டே போகும் அந்த துணி. ஒரு 5-10 மீட்டர் மேலே தூக்கி சுற்றிக்குவாங்க. இயேசுநாதர் அப்படித்தானே நிறைய ஆடையை போட்டிருந்தார். புத்தர் நிறைய ஆடையை போட்டிருந்தார். அந்த மனது சாந்தமாக இருக்கும். அங்கங்க கிழிச்சுக்கிட்டு அப்படி இப்படி போட்டுக்கிட்டு நடந்தா ரஜோகுணம். உடம்புல துணி இருக்கா இல்லையா அப்படின்னு சந்தேகம் வந்தா தமோகுணம். ஆடையில் பேசுவது, கேட்பவர்கள் மனதிற்கு இனிமையாக மென்மையாக ஆனந்தமாக பேசுவது சத்வகுணம். கிளர்ச்சி ஊட்டும் விதத்தில் பேசுவது ரஜோகுணம். அரசியல்வாதிகள்லாம் பார்த்துருக்கீங்களா? மைக்கை பிடிச்சாங்க, திருப்பி கொடுக்கவே மாட்டாங்க. என் மக்களே கத்துவாங்க, அவ்வளோதான். தமோகுணம். திட்டுவது, மனதை புண்படுத்தும் விதமாக பேசுவது, அதெல்லாம் தமோகுணம். கிளர்ச்சி ஊட்டும் வகையில் பேசுவது ரஜோகுணம். உறங்குவது, உண்ணுவது, அசைவது எல்லாத்திலையுமே இந்த 3 குணங்கள் இருக்கு. இந்த 3 குணங்களிற்குள் நான் ஆன்மா இயற்கை சேரும் போது நல்லவன் தீயவன், நல்லது கெட்டது, உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற வேறுபாடுகள் நிகழ்ந்துகிறது. அவ்வளவுதான். ஒருத்தரை வந்து புத்தரை வந்து ஒருத்தர் திட்டுறார், திட்டுன்னு திட்டுறார் புத்தரை. ரொம்ப நேரம் திட்டி புத்தரை அப்படியே அமைதியாக சிரிச்சுக்கிட்டு இருக்கார். ஒரு வார்த்தை திரும்ப பேசலை. அந்த திட்டுறவனுக்கே சலிப்பா போச்சு, சோர்ந்து போய்விட்டான். இவ்வளவு திட்டி நீங்கள் ஒன்றுமே பேசலையே என்று கேட்ட பொழுது புத்தர் சொன்னார், உங்கள் நேரத்தை எல்லாம் விரயம் செய்து என்னை வந்து பார்த்து எனக்காக இவ்வளவு நேரம் செலவு செய்து என்னை திட்டிக் கொண்டு இருக்கிறீர்களே, எனக்கு எவ்வளவு முக்கியத்துவம் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் கொடுத்துருக்கிறீங்க, ரொம்ப நன்றி அப்படின்னு சொன்னாராம் திட்டுனவர்கிட்ட. என்னை நினச்சிக்கிட்டு இவ்வளவு நேரம் திட்டியிருக்கீங்களே, ரொம்ப நன்றி. உடனே சீடர்கள் கேட்டாங்க, ஐயா அவருங்க வந்து 1/2 மணி நேரமாக உங்களை திட்டிக்கிட்டு இருக்கிறாரு, நீங்கள் சிரிச்சுக்கிட்டு நன்றி சொல்கிறீங்களே. அப்போ புத்தர் சொன்னார், நான் ஒரு ஊருக்கு போனேன், அவங்க நிறைய இனிப்பு பலகாரங்கள் கொடுத்தாங்க சாப்பிட்றதுக்கு, எனக்கு அது பிடிக்கலை. உடனே நான் சொன்னேன், வேண்டாம் திரும்ப கொண்டு போய்க்கிங்கன்னு சொன்னேன் அப்படின்னு சொன்னார். சீடர்கள் கேட்டாங்க, அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? அவர்கள் வந்து என்னை திட்டினார்கள், உண்மைதான், ஆனால் நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. என்ன செஞ்சாங்க? அவங்களே வீட்டுக்கு கொண்டு போயிட்டாங்க. எவ்வளவு பக்குவம் அடைந்த மனது! அந்த இடத்துல நம்ம இருந்திருந்தோம், அவங்கள திட்டி, அவங்க ஊரை திட்டி, அவங்க குலத்தை திட்டி, கோத்திரத்தை திட்டி பிரச்சனையை பெருசாக்கி இருப்போம். இந்த 3 குணங்கள் தான் இதற்கு காரணம். அர்ஜுனா, நீ இதை புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது 23வது ஸ்லோகம். உபதிருஷ்டா அனுமந்தா ச பர்த்தா போக்த மகேஸ்வரஹ பரமாத்மேதி சாபி யுக்தோ தேஹி அஸ்மின் புருஷஹ பரம். அர்ஜுனா, ஆனால் ஒரு ரகசியம் உண்டு. என்ன ரகசியம்? உன் இதயத்தில் நானும் பரமாத்மாவாக குடிகொண்டிருக்கிறேன். உன்னை தனியா விடலை. அம்போன் இந்த உலகத்தில் உன்னை தனிமையில் விடவில்லை, எப்படியாவது கஷ்டப்படுன்னு உன்னை விடலை. நானும் கூடவே இருக்கேன்ப்பா, உன் கூட. உன் இதயத்தில் நான் இருக்கேன். என்னவாக இருக்கிறேன்? பரமாத்மாவாக இருக்கிறேன். உபதிருஷ்டா அனுமந்தா பர்த்தா போக்த மகேஸ்வரஹ. என்னவா இருக்கிறேன்? சாட்சியா இருக்கிறேன்.
நீ செய்யக்கூடிய அனைத்து நன்மை தின்மைகளை விட்னஸ் நான் உள்ள பார்த்துக்கிட்டே இருக்கேன், சாட்சியாக பார்த்து கொண்டே இருக்கிறேன். உன்னை நீ செய்யக்கூடிய செயல்களுக்கு நான் உனக்கு அனுமதியும் நான் தான் தர்றேன், சாட்சியாக இருக்கிறேன், ஆனந்தத்தை அனுபவித்து கொண்டு இருக்கிறேன், அனைத்தையும் என் கட்டுப்பாடில் வைத்து கொண்டு இருக்கிறேன். நீ செய்யக்கூடிய வேலைகள் செய்வதற்கு உனக்கு அனுமதியும் நான் தான் கொடுக்கிறேன், கவலைப்படாத, உன் கூட நானே இருக்கேன். சரியான முறையில் நீ சரணடைந்து என்னை உணர்ந்து விட்டால் உன்னை சரியான பாதையில் நான் வழி நடத்தி செல்வேன். ஆனால் நீ என்னை பற்றி கவலைப்படாமல், என்னை பற்றி தெரிந்து கொள்ளாமல் நீ தவறுக்கு மீதே தவறு செய்து கொண்டிருந்தால் என்னால் உன்னை காப்பாற்ற முடியாது. அதாவது முதல் முறையாக நம்ம தவறு பண்ணும்போது எல்லாரும் சொல்லுவாங்க நான் தெரியாமல் பண்ணிட்டேன். அப்படி ஒன்றும் கிடையாது. இந்த உலகத்தில் தெரிந்து பண்ணின தவறுகள் தான் அதிகம். இப்போ நம்ம இருக்கிறோம் 10-300 பேர் இந்த வகுப்பில் இருக்கோம், 700 பேர் இருக்கோம் இந்த வகுப்பில். நம்ம எல்லாம் தெரியாமல் செய்த தவறுகள் அதிகமா, தெரிந்து செய்த தவறுகள் அதிகமா? தெரிஞ்சு பண்ணதான் அதிகம். அது என்ன பண்ணுமா, அந்த 8ஆம் வகுப்பு பையன் முதலாக ரகசியமாக திருட்டுத்தனமாக புகைப்பிடிக்கும் பொழுது இதயத்திலிருந்து ஏதோ ஒரு சத்தம் வரும், பண்ணாதே பண்ணாதே பண்ணாதே. முதல் தவறுகளை செய்யும் பொழுது பரமாத்மாவே இதயத்திலிருந்து குத்தி கொண்டிருப்பார், நீ அதை செய்யாதே செய்யாதே என்று. ஆனால் அப்போ நம்ம அதை கவனிக்கல, அந்த தவறு பழக்கமாகிவிடும். பழக்கமானால் கட்டுப்படுத்த முடியாது. தவறாக இருக்கும் பொழுது கட்டுப்படுத்தி விடலாம், தவறுகள் பழக்கங்களாகி போனால் கட்டுப்படுத்த முடியாது. மிஸ்டேக் கேன் பி cured, habits are very difficult to rectify. தவறுகளாக இருக்கும் பொழுது திருத்திக் கொள்ளலாம், அந்த தவறுகள் பழக்கங்களாகிவிட்டால் அப்புறம் திருத்த கஷ்டம். அப்போ முதல் முறை நாம் தவறு செய்யும் பொழுது இதயத்தில் இருக்கும் பரமாத்மா நீ அதை செய்யாதே என்று நமக்கு தெரிவிக்கும். எவ்வளவு நுட்பமான விஷயங்கள், மனத்தத்துவ விஷயங்கள் கீதையில் சொல்லி இருக்கு. இதை தெரியாம ஆளுக கீதையெல்லாம் எரிக்கணும், இதெல்லாம் கதை, மனிதனை சோம்பேறியாக்குறது, அது இதுன்னு பேசிக்கொள்ளுகிறார். இந்த மாதிரி மனத்தத்துவ விஷயம் உலகத்தில் வேற எந்த புத்தகத்திலையும் கிடையாது. அவ்வளவு ஆழமான விஷயம். ஹரே கிருஷ்ணா. ரொம்ப நன்றி.